என்பது அதாவது முடிவு பரியந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுது. ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடிஞ்சிருது அல்ல. ஒரு நாள்ல ஞானஸ்நானம் எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முடிஞ்சு போறது அல்ல. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வாழ்க்கை கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. அந்த ரட்சிப்பு அது ரட்சிப்பின் ஆரம்பம். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எடுக்க கூடாது, எடுக்காம இருக்கிறவங்க கேட்க கூடாது. ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அதாவது நமக்கு இன்னும் மரணம் வரல, ஆனா இயேசுதான் தெய்வம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இயேசுவை தான் பின்பற்ற போறேன்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இனி நான் இயேசுவை தான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்துருச்சுன்னா ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுத்துரும். புரியுதா நான் சொல்றது? உடனே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். ஏன்னா கல்லணை குறித்து பார்க்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கல. ஏன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உயிரோட இல்ல, அதனால அவன் ஞானஸ்நானம் எடுக்கல. அந்த கல்லணையும் இன்றைக்கு நிறைய பேருடைய கேள்வி, கல்லணையும் அவர்களை வைத்து கேள்வி கேட்கிறார்கள். அது சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்து நமக்கு மரணம், அடுத்து நம்ம வாழ போறோம். இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசுவை பின்பற்றணும், ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனாலும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறோம். அது பெரிய தப்பு. என்றைக்கு இயேசுவை பின்பற்றணும்னு நினைச்சிட்டோமோ, இது இயேசுவை தான் தேடி போகணும்னு நினைச்சிட்டோமோ, அப்பவே ஞானஸ்நானம் எடுக்கிறது முன் வந்துடும். ஞானஸ்நானம் எடுத்துடணும், எடுக்காம தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு ரட்சிப்பு இருக்கு, அது ரட்சிப்பின் ஆரம்பம். ஆனா முழுமையான ஒரு ரட்சிப்பு எப்ப தெரியுமா இருக்கு? நாம மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் அல்லவா, அவர் வரும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தெரியுமா, அதுதான் முழுமையான ரட்சிப்பு. முழுமையான ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? பரலோகத்துக்கு போகும்போது தான். அதுக்கு முன்னாடி நாம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்குமே தவிர ரட்சிக்கப்படல. அதாவது வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் நான் சபையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு எதுக்காக வந்து ரட்சிக்கப்படுவதற்காக வந்திருக்கோம். ஞானஸ்நானம் எடுத்தோட ரட்சிப்பு முழுமையாய் நிறைவேறல. அப்ப ரட்சிப்பு எப்பொழுது முழுமையா நிறைவேறுதுன்னா, நாம் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்போம் தெரியுமா, அப்பதான் ரட்சிப்பு நிறைவேறுது. அப்பதான் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும். நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். நம்முடைய பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அதாவது நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தினுடைய சம்பத்து குறையாது. எந்த குறையுமே வராது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறை கூட நம்முடைய வாழ்க்கையில வராது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. அதனால நாம் செய்கிற சில தவறு நிமித்தமா, நான் ஆராதனை இப்போ பிரசங்கத்துக்கு முன்னாடி சொன்னேன், சபிக்காதீங்க, யாரையும் அவங்களா பேசாதீங்க, இப்படிதான் நம்ம வாழ்றதுனாலதான் நமக்கு குறை வருது. புரியுதா? குறை வருது காரணம் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களை சபிக்கிறோம், அவதூறாய் பேசுறோம், அவமானப்படுத்துறோம், அற்பமா எண்ணுறோம். இப்படிலாம் நம்ம இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில குறை வருது. குறை எதனால வருது? புரிஞ்சிருச்சா? இதனாலதான் குறை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் குறைகள் வராது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்படின்னு பார்க்கிறோம். வேதவசனம் பார்க்கிறோம். வேதவசனம் பொய்யா? பொய் கிடையாது, உண்மை. ஆனா நம்ம குறைகளோட வாழ்க்கை. ஏன்னா நாம் செய்கிற தவறு, மற்றவங்களை அவமானமா பேசுறது, மற்றவங்களை அவமானமா நினைக்கிறது, நம்முடைய சிந்தை சரியில்லை, நம்முடைய எண்ணம் சரியில்லை, நம்முடைய நடத்தை சரியில்லை, நம்முடைய பேச்சு சரியில்லை, நம்முடைய பார்வை சரியில்லை. இதான் காரணம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவது காரணம் நம்முடைய நடத்தையோ, நம்முடைய பேச்சோ, நம்முடைய பார்வையோ சரியில்லை, நம்முடைய எண்ணமும் சரி கிடையாது. வெளியில பார்க்கும்போது இந்த அம்மாக்கா, ஏப்பா இந்த அம்மா நல்ல அம்மா, இருதயத்துல ஏன் பையன் மோசமானவன், இருதயம் என்ன சொல்லும்? மோசமானவங்க. ஆனா வெளியில என்ன சொல்லும்? வாய் என்ன சொல்லும்? இந்த அம்மா நல்ல அம்மா.
உண்மையா பொய்யா? நான் பொய் சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? வாய் என்ன சொல்லுனா இவங்க நல்லவங்கன்னு சொல்லும், ஆனா இருதயம் என்ன சொல்லும்? இவங்க மோசமானவன்னு சொல்லும். இதான் இருதயத்தின் எண்ணம். இந்த இருதயத்தின் எண்ணம் சரியில்லாம போகிறதுனாலதான் நமக்கு குறைகள் வருகிறது. ஆசீர்வாத குறைவு. ஏன் நமக்கு தரித்திரம் நம்ம விட்டு போக மாட்டேங்க? வியாதி நம்மளை சூழ்ந்து இருக்கு. பரம்பரையா நமக்கு வியாதி பிடிச்சிட்டு வருது. முன்னோர்களுக்கு இருந்த அதே வியாதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏன் காரணம் என்றால் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எதுவுமே சரியில்லை. அதனாலதான் குறைகள் வருது. இல்லைன்னா குறை வராது. சரியா இருந்தா நமக்கு ஏன் குறை வரப்போகுது? சரியா இருங்க, பேச்ச மாத்துங்க, யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் அவமானமா பேசாதீங்க, அவர்தான் அற்பமா இப்படிலாம் எண்ணாதீங்க. வேண்டாம். இருக்கிற காலம் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் என்ன செய்வோம்? நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம், இயேசுவை போலவே மன்னிப்போம், இயேசுவை போலவே விட்டு கொடுப்போம். இயேசு எவ்வளவு விட்டு கொடுத்தா, எவ்வளவு மன்னிச்சா. அதாவது ஒரு சகோதரன் ஒரு குற்றம் செய்து வந்தா 7 தடவை இல்ல 770 தரம் மன்னிக்கணுமா? எத்தனை தரம்? 770 தரம். நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம ஒரு வாட்டி மன்னிப்போம், இல்ல 2 வாட்டி மன்னிப்போம். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், வைராக்கியம், அவ்வளவு பேச மாட்டோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க என்ன அப்படி பேச, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த வைராக்கியம் நம்முடைய அழிவுக்கு நேராக கொண்டு போகும். இந்த வைராக்கியம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படும். இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. சிலர் மருமகிட்ட பேச மாட்டாங்க, அவ சரியில்லை நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. மாமியார்கிட்ட பேச சில மருமகள் இருப்பாங்க. இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வைராக்கியம் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அல்லேலூயா. அதனால இந்த வைராக்கியம் பேச மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கக்கூடாது. அதனால நாம் செய்கிற தவறின் நிமித்தமா தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? குறைகள் வருது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மளை குறைகளோடு வாழும் சொல்லி ஆண்டவர் விரும்பல. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நல்ல சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் எப்பொழுது இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நாம் தான் தடை பண்ணுவோம். நம்முடைய பேச்சு நிமித்தமாய், நம்முடைய பார்வை நிமித்தமாய், நம்முடைய நடத்தை நிமித்தமாய், நம்முடைய எண்ணங்கள் நிமித்தமாய் தடை பண்ணுறோம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வார்த்தை கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை பின்பற்றி பாருங்க. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைங்களே ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதை காட்டி வேற என்ன வேணும்? அல்லேலூயா. அதனால யோனா ரட்சிக்கப்பட்டான். யோனா நிமித்தமாக அந்த பட்டணத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்தார், ரட்சித்தார். அதே போல உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யோனாவை பார்த்தா நம்ம பார்க்க போறோம். யோனானா என்ன? நல்ல சின்ன பிள்ளைங்களா கவனிங்க. யோனானா என்ன? யோனாவை பத்தி சண்டே கிளாஸ்ல நிறைய சொல்லி கொடுப்பாங்க. யோனாவை பத்தி, யோனா எப்படிப்பட்டவன், யோனா பத்தி நாம யோனாவை பத்தி தான் பார்க்க போறோம். யோனா எப்படிப்பட்டவன் என்றால் எடுத்துக்கொள்வோம். அதாவது யோனா அந்த பேருக்கு அர்த்தம் புறாவம். யோனானா என்ன அர்த்தம்? யோனானா என்ன அர்த்தம்? புறா. அல்லேலூயா. யோனாங்கிற பேருக்கு அர்த்தம் புறாவம். அப்போ நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஆபிரகாம் என்றால் விசுவாசத்தின் தகப்பன். இன்னைக்கு பேர் வைக்கிறோம். இன்னைக்கு அந்த என்னாலுமே வாயில் நுழையாத பேர் வைக்கிறோம். இன்னைக்கு வந்து சினிமா நடிகர் பேர்லாம் வைக்கிறோம். சினிமா நடிகர் பேரு வாயில் நுழையாத பேர்லாம் வைக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. பேர்கள் வந்து அதாவது அந்த பேருக்குரிய ஆசீர்வாதம் என்ன பார்த்து வைப்பாங்க. இன்னைக்கு பெரியவங்க பேரை வச்சா ஐயா இந்த பேரா வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு பேர் வைக்கிறதா சண்டை போடுறோம். கணவன் மனைவில சண்டை, இந்த பேர் தான் வைக்கணும், அந்த பேர் தான் வைக்கணும். ஆனா வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவானுடைய பேர் தான் நம்ம வைக்கணும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எந்த பேர் வைக்கணும்? சினிமா நடிகர் பேர்லாம் வைக்க கூடாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் என்னது? இந்த வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தவானுடைய பேர் தான் வைக்கணும். அதை விட்டுட்டு சினிமா நடிகர் பேரு இதெல்லாம் வைக்க கூடாது. அல்லேலூயா. அதனால பேர் வைக்கிறது கூட பார்த்து வைங்க.
ஏன்னா பேர்ல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. பேர்ல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப ஆபிரகாம் பேர் வச்சீங்கன்னா ஆபிரகாமை போலவே உங்க பையன் ஒரு காலத்துல காணப்படுவான். அல்லேலூயா. ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆபிரகாம் பேரை வச்சிருக்கேன்பா, அந்த ஆபிரகாம் போல விசுவாசம் உள்ள மனுஷனா என் பையன் மாறட்டும் சொல்லி பாருங்க. ஒரு நிச்சயமா ஒரு நாள் மாறுவான். அல்லேலூயா. அதனால பேர் வச்சா வேதத்துல சொல்லப்பட்ட இந்த பேர்கள்லாம் பரிசுத்த வாட்டிகள் பேரெல்லாம் பார்த்துட்டு வைங்க. இந்த மாதிரி பேருங்க. சும்மா இஷ்டத்துக்கு சினிமா நடிகர் பேரு, வாய்கள் நுழையாத பேரெல்லாம் வைக்காதீங்க. அல்லேலூயா. சரி, இந்த யோனாவுங்க பேருக்கு என்ன அர்த்தம்னா புறா. அப்ப இந்த புறாவை பத்தி நான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா யோனாவை போல நாம் மாறினா தான் நாமும் ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்மை கொண்டு இந்த அரக்கோண பகுதியவே கத்தரிச்சுவார், ரட்சிப்புகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ இந்த யோனா நிமித்தமாக அந்த நினைவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. அதே போல நாம் இருக்கிற இந்த பட்டணம், நாம் இருக்கிற எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ அந்த குடும்பம் நம்முடைய வீடு, நாம் போகிற சபை எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய், ஆசீர்வதிக்க ஒரு பட்டணமாய் மாற வேண்டும் என்றால் ஒரு யோனாவை போல நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப யோனானா என்ன அர்த்தம்? புறா. அல்லேலூயா. இந்த புறானா என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே, அதாவது 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். 40 நாள் சென்ற பின், அதாவது தான் பேழையில் செய்திருந்த தன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே புறப்பட செய்தான். அல்லேலூயா. நோவா காலத்துல ஒரு அறிவு ஒண்ணு வந்துச்சு. என்னது? நோவா காலத்துல ஒரு அறிவு வந்து, அதாவது மழை பெஞ்சு கர்த்தர் நோவா காலத்துல எல்லாத்தையும் அழிச்சார். அப்போ நோவாட்ட என்ன சொன்னா, ஒரு பேழையில எல்லாத்தையும் வச்சு நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் வச்சு சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்க்க சொன்னார். அப்படி சேர்த்துக்கொண்ட பிறகு ஒரு மழை ஒண்ணு வந்துச்சு. 40 நாள் நடக்குது. எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் விடாம மழை பெஞ்சுதான். ஒரு நிமிஷம் கூட விடல. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு மணி நேரம் இந்த பகுதியில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் விடாம பெஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா 40 நாள் விடாம மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுனால் உலகத்துல இருந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன பிறகு அந்த தண்ணியெல்லாம் வத்ததுக்கு 40 நாள் ஆச்சு. எத்தனை நாள்? தண்ணி வத்ததுக்கே 40 நாள். 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள் ஆன உடனே இந்த நோவா என்ன சொன்னா, வெளியில தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல அவனுக்கு வந்து. அப்ப தெரியவதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காகத்தை அனுப்புறான். என்ன அனுப்புறான்? காகம். காக்கா தெரியுங்களா? காக்காவை அனுப்புறான். இந்த காக்கா என்ன போகுது வருது தான் செய்யுது. ரெண்டாவது என்ன செய்யறான்னா ஒரு புறாவை அனுப்புறான். என்ன அனுப்புறான்? புறா. இந்த புறா போயிட்டு என்ன செஞ்சதுன்னா, தன் காலை கொண்டு போய் அந்த மரம் செடியில கொண்டு போய் காலை வச்சு திரும்ப அந்த நோவாட்ட போய் அப்படியே போய் நிக்குது. இவன் அந்த நோவா அந்த புறாவினுடைய கால்களை பார்த்து தண்ணி செய்து வச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டான். இந்த காக்காவை அனுப்புனா காக்கா அனுப்பிச்சில ஒண்ணு செய்யல. அப்போ புறானா என்ன அர்த்தம்னா, அந்த புறாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தனக்கு கொடுத்த வேலையை அது சரியா செய்யும். புறானா என்ன அர்த்தம்? தனக்கு கொடுத்த வேலையை செய்யும். காக்கா வந்து வேலை செய்யாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, காக்கா என்ன செய்யாது? வேலை செய்ய. தனக்கு கொடுத்த வேலையை செய்யாது காக்கா. புறா என்பது தனக்கு கொடுத்த வேலையை செய்யும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார். நாம வேலை பார்க்கிறோமா இல்லையா? வேலை பார்க்கறீங்களா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யணும். கொடுத்த வேலையை செய்யாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியா செய்யாவிட்டால் நாம் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. நாம் மாத்திரமல்ல, நம்மளால யாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. நிறைய நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படணும், என் மூலமாய் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் மூலமாய் என் பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் மூலமாய் என் தேசம் ரட்சிக்கப்படணும் நம்ம சொல்றோம். ஆனா
நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியா செய்யாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுத்த வேலையை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இந்த காக்கா போல இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேர் காக்கா போல தான் இருக்கும். நமக்கு கொடுத்த வேலையை செய்யணும், அடுத்தவனுக்கு கொடுத்த வேலையை போய் செய்யுது. தனக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யறது கிடையாது, அடுத்தவனுக்கு கொடுத்த வேலையை போய் பார்க்கணும். இது என்ன பழக்கம்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்த வேலை எதுவோ அந்த வேலையை நாம் சரியா செய்ய வேண்டும். அந்த வேலையில நாம் உண்மையா இருக்க வேண்டும். அந்த வேலையில நேர்மையா இருக்க வேண்டும். அந்த வேலையில நாம் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புறா என்பதுக்கு அதான் அர்த்தம். அது தனக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யும். இதுதான் புறா. அதனால நாம் ரட்சிக்கப்படணுமா, நம் மூலமா நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணுமா, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யுங்க. இப்ப எனக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தா அந்த வேலையை நான் சரியா செய்யணும். அது உலக பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி. அந்த ஆவிக்குரிய வேலை ஊழியம். உலக பிரகாரமா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அந்த வேலையில உண்மையா இருக்கணும், வேலையை சரியா செய்யணும். இன்னைக்கு வேலையை சரியா செய்யறதே கிடையாது. வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். அல்லேலூயா. அம்மாவை பார்க்கிறோம். இந்த அம்மா கிரேஸ் அம்மா, நான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவுக்கு வயசுல அதிகம் சொன்னாங்க. ஆனா அவங்க வேலையை அவங்களே பார்ப்பாங்க. இன்னைய வரைக்கும் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அவங்க வேலையை அவங்க யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்த என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நாம் சரியா செய்யணும். அவங்க பார்க்கல, நான் பார்க்க மாட்டேன். அவங்க செய்யல, நான் செய்ய மாட்டேன். இப்படிதான் நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்க வேலையை நாம் பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்க வேலை செய்யணும், அவங்களை கர்த்தர் கணக்கேற்பார். நாம வேலை செய்ய நம்மளை பார்த்து கர்த்தர் கணக்கேற்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியாய் செய்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அதாவது நாம் ரட்சிக்கப்படணும்னா நாம் ரட்சிக்கப்படும். நம் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிக்கணும்னா நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது என்ன வேலையா இருந்தாலும் வேலையை அசிங்கமா நினைக்க கூடாது. நிறைய பேர் வேலையை கூட நினைக்கிறாங்க, அவங்க ஒரு அற்பமா நினைக்கிறாங்க. இந்த வேலையா நான் செய்யணும், அந்த வேலை செய்யணுமா அப்படின்னு அற்பமா நினைக்கிறோம். எந்த வேலையா இருந்தாலும் சரி அற்பமா என்னாதீங்க. அது கடவுள் கொடுத்த வேலை. நமக்கு கொடுத்த வேலை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த வேலை. எந்த வேலையை அற்பமா பார்க்க கூடாது. நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை செய்யவா? நீங்க நிறைய பேர் கேள்வி இருந்தா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை பார்க்கணுமா? வேலையை கேவலப்படுத்துறது, வேலையெல்லாம் கேவலப்படுத்தக்கூடாது. எந்த வேலை செய்தாலும் அது கேவலம் கிடையாது. திருடி பழகிறதுக்கு பதிலா இது பெரிய உத்தமம். திருட்டு தரமாய் அடுத்தவங்களை ஏமாத்தி பழைக்கிறதுக்கு இந்த வேலை எவ்வளவு உத்தமம். அல்லேலூயா. மற்றவங்களை ஏமாத்தி அவங்கள வஞ்சித்து எப்படிலாமோ இன்னைக்கு வந்துட்டு வேலை செய்ய வாழ்றாங்க. அந்த இதுக்கு இது எவ்வளவோ, இந்த வேலை எவ்வளவோ பரவாயில்லை. வேலையை அற்பமா நினைக்கிறது, சம்பளம் குறைவா கிடைச்சுன்னா அந்த சம்பளத்தை அற்பமா நினைக்கிறது. அல்லேலூயா. 100 ரூபாய் கிடைத்தாலும் அந்த 100 ரூபாயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 100 ரூபாயை கொண்டு 1000 ரூபாய் கூடிய காரியத்தை சந்திப்பார். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி அந்த 1000 ரூபாய் கொண்டு கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாயை கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கு தேவையான தேவையை சந்திப்பார். ஆண்டவரால எல்லாம் முடியும். நாம தான் நினைக்கிறோம், எனக்கு 100 ரூபாய் சம்பளம், எனக்கு 200 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி அந்த சம்பளத்தை அற்பமா எண்ணுறோம், அந்த வேலையை அற்பமா எண்ணுறோம். வேலையெல்லாம் அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வேலையில நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரம் வேலை என்னது? ஊழியம். ஊழியம் என்பது எல்லாரும் செய்யணும். அதாவது புதிய ஏற்பாட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டுல இவங்க தான் ஊழியம் செய்ய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. எல்லாரும் பாட்டு பாட முடியாது, எல்லாரும் போய் பலி செலுத்த முடியாது, எல்லாரும் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ண முடியாது. அது பழைய ஏற்பாடுல இந்த குடும்பத்தார் தான் செய்யணும், ஊழியம் செய்யணும். மற்ற எந்த குடும்பத்தாலும்
ஊழியம் செய்யக்கூடாது, இதான் சட்டம். ஆனா புதிய ஏற்பாடு அந்த சட்டம் கிடையாது. எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நீங்களும் ஊழியம் செய்யணும், நானும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் பேதுருவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டேன். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஊழியக்காரராய் ஊழியக்காரியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும் கட்டுப்பாடுலாம் கிடையாது. எல்லாருமே ஊழியம் செய்யணும். எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க டென்ஷன், இயேசு நல்லவர் அப்படின்னு போய் சொல்லணும். டாக்ஸ் செய்யணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட போய் கொண்டு கொடுக்கணும். பக்கத்து ஊர்களில் கிராமங்களில் கொண்டு போய் கொடுக்கணும். சபையில பாட்டு பாடணும், சபையை பெருக்கணும். இதெல்லாம் ஊழியம். அல்லேலூயா. இதெல்லாம் ஊழியம். என்ன வேலை? ஊழியனா வேலை. ஊழியக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்காரர்கள். என்னது? வேலைக்காரர்கள். அல்லேலூயா. இதை இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லி நீங்க என்ன செய்யணும்? அதை பெருசா பேசணும். அது பெருசுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஊழியம் பெருசுதான், ஊழியம் கனமானதுதான். ஆனா அதை சொல்லி இன்னைக்கு என்ன செய்ய நிறைய பேர் வேலை வாங்குறோம். அதான் தப்பு. அதாவது ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியத்தின் பேர்ல அந்த ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் அந்த தன்மையில வந்த பிறகு மற்ற ஜனங்கள் வேலை வாங்குறோம். அதான் தப்பு. அது நல்ல ஊழியக்காரருக்கு அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரன் எப்படி இருப்பானா? எல்லா வருகிற மனுஷர்களுக்கு வேலைக்காரனா மாறுவான். இயேசு கிறிஸ்து, அதாவது நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து வேலை செய்தார், ஊழியம் செய்தார். ஊழியம் செய்தனால அதாவது சிலுவை அடிக்கைக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சீசர்கள் எல்லாத்தையும் கூட்டி நிப்பாட்டி வச்சு அவங்க காலை கழுவினார். என்ன கழுவினாரு? காலத்தை கழுவினார், பாதத்தை கழுவினார். இதே மாதிரி என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். நான் எப்படி வேலை செய்யணும் நீங்களும் வேலை செய்யுங்கன்னு சொல்லி தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் வேலை வாங்குறோம். ஊழியம் சொல்லி வந்த பிறகு அந்த ஊழியக்காரன் அந்த சீட்டு கிடைச்ச உடனே நாம் என்ன செய்யணும்? வேலை வாங்குறோம். அது தப்பு. நாம் இறங்கி வேலை செய்யணும். இதான் உண்மையான ஊழியக்காரர்கள். ஊழியெல்லாம் சும்மா கிடையாது. ஊழியம் சொல்லி நிறைய பேர் ஊழியம் செய்யறோம், தப்பு கிடையாது. ஆனா ஊழியம் எப்படி செய்யணும்? மற்றவங்களை ஊழியம் செய்ய, அதாவது மற்றவங்களை வேலை வாங்கதான் ஊழியம் கிடையாது. நாம என்ன செய்யணும்? இறங்கி செய்யணும். நீங்க நிறைய பேர் மத்தவங்க அவங்க ஊழியம் செய்யட்டும், இவங்க ஊழியம் செய்யணும் சொல்லி என்ன செய்யணும்? அப்படி காணப்படும். இல்ல. அல்லேலூயா. அதனால ஊழியம், ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு கொள்வதற்கு வரல, ஊழியம் செய்வதற்காக வந்தார். அதனால நாம என்ன செய்யணும்? எல்லாருமே இன்னைக்கு விசுவாசிகள் வேறு, ஊழியக்காரங்க வேற கிடையாது. ஊழியக்காரங்க விசுவாசினா தனியாலாம் கிடையாது. பைபிள்ல சொல்லல, புதிய ஏற்பாடுல கிடையாது. எல்லாருமே விசுவாசிகள் தான். என்ன வித்தியாசம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, ஊழியம் செய்கிறவர்கள் பெரியவன், ஊழியம் செய்யாதவர்கள் சிறியவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னது? பெரியவர்கள் சிறியவர்கள், அவ்வளவுதான். இந்த பெரியவர்களா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும் உங்களுக்கு ஆசை வந்துட்டா எல்லாருக்கும் போய் வேலை செய்யுங்க. நீங்க போய் அவங்க போய் காலை கழுவுங்க, அவங்க உங்க காலை கழுவு நினைக்காதீங்க, நீங்க போய் காலை கழுவுங்க. இதைத்தான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால புதிய ஏற்பாடுல எல்லாருமே ஊழியக்காரரா இருக்கிறதுனால எல்லாருமே ஊழியம் செய்யணும். அவங்க ஊழியம் செஞ்சா போதும், நாம செய்ய வேண்டாம்னு சொல்லி இருக்க கூடாது. எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல ஊழியக்காரர் மட்டும்தான் போய் ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரருக்கு தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறதுனா போங்க, ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணிச்சுங்க. கிராமம் எத்தனையோ கிராமம் இருக்கு, போய் ஊழியத்தை செய்யுங்க. இயேசு நல்லவர் போய் சொல்லுங்க, போய் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார். எத்தனையோ பேர் உங்களை மாதிரி எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க. அதான் ஊழியம். போய் ஆறுதல் சொல்லுங்க, போய் அவங்களை தேய்ச்சுங்க, அவங்களை பலப்படுத்துங்க, கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துங்க. எல்லாருமே இதை செய்யணும். ஊழியக்காரங்க மாத்திரம் தான் செய்யணும் சொல்லி புதிய ஏற்பாடுல கிடையாது. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு பழைய, அதாவது ஏதோ ஒரு பழக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும், விசுவாசியா ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பழக்கத்துல வந்துட்டாங்க. அந்த பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். அதே போல உலக பிரகாரமான வேலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலையில உண்மையா இருக்கு. அந்த வேலையை அற்பமா என்ன, அதாவது தாவீது என்ன வேலை பார்த்தா தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. தாவீது என்ன வேலை பார்த்தா தெரியுமா? கவனிங்க. தாவீது என்ன வேலை பார்த்தாருன்னா ஆடு மேய்ச்சாரு. என்ன மேய்ச்சாரு? அவர் வேலை என்ன வேலை? இன்னைக்கு ஆடு மேய்க்கிறத பார்த்து என்ன செய்வோம்? ஆடு மேய்க்கிறத தெரியும். ஆடு மேய்க்கிறோம். என்ன மேய்க்கிறோம்? ஆடு மேய்க்கிறோம். ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா, அதாவது ஆடு மேய்க்கிறத பார்த்து ஆடு மேய்க்கிற வரைக்கும் பொண்ணை கொடுத்துருவோம் அப்படி கேட்போமா இல்லையா? அல்லேலூயா. அதனால தாவீது ஆடு மேய்க்கிற வேலை தான் பார்த்தாரு. ஆனா அவர் அது அற்பமா என்னல, அற்பமா என்ன? அல்லேலூயா. அதனால தாவீது ஆடு மேய்க்கிற வேலை பார்த்தாலும் அந்த வேலையை அவர் அற்பமா எண்ணவில்லை. அந்த வேலையை அவர் செய்து வந்தார். அவர் கொடுத்த வேலையை அவர் சரியாக செய்தபடினார். ஒரு நாள் வந்தது, அவரை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு கொடுத்த என்ன வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வருமானம் இருந்தாலும் சரி, என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருக்கு. அது அற்பமா என்னாது, அது உங்களுக்கு ஒரு நாள் உயர்வாய் மாறும். அல்லேலூயா. அது நிச்சயமா உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். இதான் உண்மை. நம்ம அவசரப்பட்டு நினைக்கிறோம், வேலையை அற்பமா நினைக்கிறோம், வருமானத்தை அற்பமா நினைக்கிறோம், நினைச்சு நம்முடைய உயர்வை நாமளே கெடுத்து விடுவோம். அப்படிலாம் இருக்காது. அதனால நமக்கு கொடுத்த வேலையை, நமக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையில உண்மையா இருங்க, அந்த வேலையில நேர்மையா இருங்க, அந்த வேலையை அற்பமா எண்ணாதீங்க. 100 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் சரி, அந்த சம்பளத்தை அற்பமா எண்ணாதீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை சரியா செய்ய. இதுதான் புராணம் என்னது? தனக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யும். இதுதான் புறாக்கு அர்த்தம். அதனால நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்யும் பொழுது நாமும் ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பம் ரட்சிக்கப்படலைங்க. இங்க கவனிங்க, காணிக்கலாம் அப்புறம் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்லா கவனிங்க. அற்பமா எந்த வேலையும் சரி நாம் அற்பமா எண்ணக்கூடாது. நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணுமா, நாம் ரட்சிக்கப்படணுமா, நம் மூலமாய் நம்முடைய தேசமே ரட்சிக்கப்படணுமா, என்ன செய்யுங்க? உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையில் நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க, அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா. அதனால அற்பமா எண்ணினால் நம்முடைய உயர்வுக்கு நாமே தடையாய் மாறிடுவோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இல்ல ப்ரமோஷன், அதாவது உயர்ந்த பதவி கிடைக்க மாட்டேங்குது. உயர்ந்த பதவி கிடைச்சுன்னா என்ன வரும்? கூட கொஞ்சம் சம்பளம் வரும். எந்த பிசினஸ் எடுத்தாலும் மேல போக போக சம்பளமும் அதிகரிக்கும். அந்த பிசினஸ்ல நல்ல மேல போகும்போது அதிகமான வருமானம் வரும். அப்போ அந்த உயர்வு நமக்கு வேணும்னா நாம் செய்யற வேலை என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. நமக்கு வருகிற வருமானத்தை என்ன செய்யக்கூடாது? அற்பமா நின்னக்கூடாது. நமக்கு கொடுக்கிற வருமானத்துல, நமக்கு கொடுக்கிற வேலையில நாம் என்ன செய்ய உண்மையா இருப்போம். அது அற்பமா எண்ணாமல் நாம் இருந்தோம் என்றால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம் மூலமாய் நாம் இருக்கிற பட்டணம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்யணும். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். அதாவது முதலாவது நமக்கு கொடுத்த வேலையை சோம்பேறித்தனப்படாதீங்க. நான் செய்ய மாட்டேன். நமக்கு ஆண்டவர் நல்ல பலம் கொடுத்திருக்காரா இல்லையா? பலம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த பலம் வச்சு வேலையை பாருங்க. வேலை செய்யாம இருக்காதீங்க. நாளைக்கு சோம்பேறித்தனப்பட்டா இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் நமக்கு, ஏனென்றால் சோம்பேறியானவன் என்ன செய்ய? தருத்தரத்தை கொண்டு வரணும். சோம்பேறியானவன் தருத்தரத்தை கொண்டு வரணும். ஆனா சோம்பேறித்தனம் நமக்கு வேண்டாம். நமக்கு கொடுத்த வேலையை உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம். இரண்டாவதாக அந்த புறா குறித்து பார்க்கும் பொழுது புறா அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அல்லேலூயா. அது உன்னத பாட்டிலே மிக அழகாக சொல்லுகிறார்.
புறா வந்து அழகுக்கு ஒப்பிட்டு இருக்கு. அப்ப புறான என்ன அர்த்தம்? தன் வேலையை, அது தனக்கு கொடுத்த வேலையை நேர்மையாய் செய்யும். ரெண்டாவது புறானா எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். புறா யாருக்காவது புறா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? புறா வந்து அழகா இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம பார்க்கவும் நாம அழகா இருக்கும். புறா அழகா இருக்குன்னா, நான் அழகா இருக்கா, ஒரு பொருள் அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இப்ப அழகா இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் எல்லாத்துக்கும் பிடிக்குமா பிடிக்காது? அழகா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும், அழகா இல்லைன்னா யாருக்கும் பிடிக்காது. இல்லையா? அப்ப அழகுனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். இதுதான் புறா. புறாவின் தன்மை என்னது? புறா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே பிடிக்காது. இந்த சின்ன பையனுக்கு புறா பிடிக்கும், பெரிய வயதானவர்களுக்கு புறாவை பார்க்கவும் பிடிக்கும். இதான் அழகு. அப்போ நம்மளை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பிடிக்கணும். இவங்களா இவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி யாரும் பார்த்து சொல்லக்கூடாது. இவங்களா இவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய பேச்சுல தன்மை இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். பேச்சுல தன்மையா பேசி பாருங்க, மெதுவா பேசி பாருங்க. அதாவது மெதுவான பிரதியுத்தரம் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தெரியுமா? நம்ம சும்மா அப்படி கத்துனாதான் வேலை ஆகும், அப்படி செஞ்சாதான் வேலை ஆகும் நினைச்சா அங்க என்ன வரும்? கலகம். அமைதிதான், அமைதியான வார்த்தை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் அமைதியா பேசணும். இப்ப கண்டிக்கிறோம், இங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் பாருங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்ப பிள்ளைகளை கூட கண்டிக்கிறோம், நல்லா உரத்த சத்தமாய் கண்டிக்கிறோம், உரத்த சத்தமா பேசுறோம். அதே இது மெதுவாகவும் பேசலாம். உரத்த சத்தமா போட்டால்தான் பிள்ளை அடங்குவா நினைக்கிறோம். இல்ல, அது கூட கொஞ்சம் தவறு செய்யும். கூட கொஞ்சம் உரத்த சத்தமாய் ஒரு பிள்ளையை நீங்க கண்டிச்சீங்கன்னா அது கூட கொஞ்சம் மறுபடியும் அந்த தப்ப மறுபடியும் செய்யும். அதே இது மெதுவா கூப்பிட்டு அன்பா சொல்லி மெதுவா சொல்லி பாருங்க, அந்த பிள்ளை கேட்க. அதான் வயசு வந்த பிறகு ஒரு 4 வயசுல பையனை போய் பேச முடியாது. சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்து பாருங்க. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லி நல்லா கவனிக்கணும். பிள்ளைகளை வந்து பெற்றவங்க வந்து கோபப்படுத்தக்கூடாது. என்ன படுத்தக்கூடாது? பிள்ளைகளை பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது? கோபம் வர அளவுக்கு நடக்கக்கூடாது. கோபப்படுத்துற மாதிரி நம்ம பேசுறது, அவங்க கோபப்படாம நடந்துருது, அப்புறம் என் பிள்ளை கோபப்படாம பாரு. பெற்றவங்க கண்டிப்பா பைபிள் சொல்லுது, அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளை பெற்றவர்கள் கோபம் மூட்டாதிருப்பீர்களாக. கோபம் மூட்டக்கூடாது. நம்ம என்ன பிள்ளைகளை கோபப்படுத்துற வைக்கிறோம். பிள்ளைங்கன்னா சில தப்பு பண்ணதான் செய்யும். அதான் பிள்ளைங்க. பிள்ளைங்கன்னா தப்பு செய்வா, தப்பு செய்யாது. சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பிள்ளைங்க பேசல, சின்ன பிள்ளைங்க தான் பேசுறேன். சின்ன பிள்ளைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அதான் சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம மறுபடியும் கோபப்பட்டே இருந்தா அல்லேலூயா. அதனால வந்து பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. அதனால கடுன்னு சொல்ல நம்ம பேசக்கூடாது. அமைதியா ஒரு திட்டத்தை கூட அமைதியா திட்டி பாருங்க, அதுக்கு வியூஸ் இருக்கு, பலம் இருக்கு. அமைதியா திட்டினால், அமைதியா கடிந்து கொண்டா அதுக்கு பலம் இருக்கும். நீங்க சத்தம் போட்டு கடிந்து கொண்டதுனால பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவோம், இங்க ஏதோ சண்டை நடக்குப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன். அது தேவையா நமக்கு? அப்போ நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த வாக்குவாதம் பக்கத்து வீட்டுல தெரிஞ்சு காரணம் யாரு? நம்ம உரத்த சத்தமாய் சண்டை போடுறதுனாலதான். பக்கத்து வீட்டு தெரிஞ்சா அவங்க இன்னொரு வீட்டுல போய் சொல்லுவாங்க, அவங்க இன்னொரு வீட்டுல போய் சொல்லுவாங்க. கடைசி என்ன ஆகும்? அந்த தெருவு, அந்த ஏரியா கூட கடைசி நினைச்சியும் நமக்கு தான் ஆசையாது. அது எதுக்கு சத்தம் போடுறது? நடந்து அமைதியா பேசுறாங்க. பிள்ளை தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டு வச்சுப்பா, இந்த மாதிரி பண்ணாதப்பா, இப்படி செஞ்சா நல்லா இருக்காது. அமைதியா அன்பா எடுத்து சொல்லி பாருங்க, அந்த பிள்ளை உடனே சரிமா 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 சொல்லி அடுத்து அதை செய்ய யோசிக்கும். நீங்க உடனே போய் எடுத்த உடனே 2 அடி போடுறது, 2 நல்லா திட்டுறது, உடனே அந்த பிள்ளை கோபம் கூட கொஞ்சம் கோபம் தான் வரும். மறுபடியும் அதை செய்ய தோணும், அதை செய்யக்கூடாது. நல்லா அமைதியா பேசி பண்ணுங்க. பேசுறது அமைதியா பேசுங்க. சத்தமா பேசிதான் காரியத்தை சாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அதை சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் விட்டுருப்பாங்க, தலையில தண்ணியை வச்சு விட்டுருப்பாங்க.
அதை வெட்ட போறாங்க. பார்த்துருக்கீங்களா? பலி செலுத்தும் போது ஆடை வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா. ஆடை வெட்ட போகும்போது அது தண்ணி தெளிச்சுவாங்க. தண்ணி தெளிச்சு அது அங்க போய் நிற்கும். அந்த வெட்டுற இடத்துல போய் நிற்கும். அது பாட்டு நிற்கும். என்ன பண்ண போறோம் அதுக்கே தெரியாது. அதனால சாக போகுது. தெரியுமா தெரியாது? அதே போலதான் இயேசு கிறிஸ்து தான் சாக போகிறார், தான் மறிக்க போகிறார். அந்த சத்தம் விடாத ஆட்டுக்குட்டிய போல இருந்தாரு. அவர் பேசலாம்ல? பேசுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சத்தம் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? கண்டிக்கிறதுக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பேசலாம். என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம் சொல்லி சத்தம் போடலாம். எதுவுமே பேசல. சத்தம் போடாத ஆட்டுக்குட்டியை போல சாந்தம் உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால அமைதியா இருந்தாலும் காரியம் நடக்கும். அல்லேலூயா. அமைதியா இருந்தா தான் ஜெயம். அமைதியா இருந்தா தான் ஜெயம். அமைதி இல்லைன்னா ஜெயம் கிடைக்காது. சும்மா அப்படி பேசினா ஜெயம், இதுதான் சும்மா வாய் பேச்சு. வாயாலேயே படைச்சுவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய், சுத்த பொய். வாயால யாரும் படைக்க முடியாது. நீங்க நல்லா வாயாட உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும். இதான் உண்மை. அல்லேலூயா. வாயாட கூடாது. ஒருத்தவங்க பேசுற பரவாயில்ல பேசுறோம். இதான் கிறிஸ்தவ குணம். அல்லேலூயா. இயேசுவை கொண்டு அந்த சிலுவையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போய் நிப்பாட்டி இருக்காங்க. ஆண்டவர் எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா இருக்க. நீ என்ன அடிக்க போறியா அடிச்சுக்கோ, துப்ப போறியா துப்பிக்கோ, என்ன சமைக்க போறியா சமைச்சுக்கோ, நீ என்ன பண்ண உனக்கு தோணுதோ என்னன்னாலும் பண்ணிக்கோ. நான் என்ன செய்வேன்? அமைதியா தான் இருப்பேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. இதான் கிறிஸ்தவ குணம். இதான் கிறிஸ்துவின் குணம். இந்த குணம் நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. இது இந்த மாதிரி குணம் இருந்தா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இதான் புறா. புறான என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களை பார்த்தால் எல்லாருக்கும் பிடிக்கணும். சென்னை நிறைய வீட்டுல மாமியாருக்கு மருமலை பிடிக்கல, மருமலுக்கு மாமியாரை பிடிக்கல. ஏன்? நீங்க அன்பா இருந்து பாருங்க, அமைதியா இருந்து பாருங்க, சாந்தமா இருந்து பாருங்க, பிடிக்காத மாமியார் கூட பிடிச்சிரும். இதான் உண்மை. பிடிக்காத மருமகளுக்கு மருமகளை பிடிச்சிரும். அமைதியா இருந்தா, சாந்தமா இருந்தா. எதுக்கு எடுத்தாலும் வாயாடிட்டே இருக்கிறது. மாமியார் ஒண்ணு சொன்னா போதும், இவங்க ரெண்டு பேசுறது. இது அமைதி கிடையாது. இது சாந்த குணத்துக்கு கிடையாது. இப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா அங்க என்ன செய்ய பிடிக்காம தான் போகும். அதனால நம்மை எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவை எல்லாருக்கும் நீங்க பிடிக்கும். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், புறஜாதி ஜனங்கிட்ட போய் கேட்டா கூட இயேசுவை உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நாள் என்னுடைய சகோதரன் ரசிக்கப்படல. அவருக்கு இன்னொரு பையன் வந்து கேட்டான். நண்பர் தான். ஒருத்தர் வந்து கேட்காரு, உங்க தம்பி வந்து கிறிஸ்தவரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு இயேசுவை பிடிக்கும். நான் சொல்றேன், எங்க அண்ணன் சொல்றான். என்ன சொல்லுவான்? இயேசுவை எனக்கு பிடிக்கும், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜனங்க பண்றாங்க, இவங்களை எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல நம்மளையும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புறா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிடிக்கும். புராணம் என்ன அர்த்தம்? தன் வேலையை தானே செய்யும். மற்றவங்களை வேலை வாங்காது. மற்றவங்களை வேலை வாங்காது. தனக்கு கொடுத்த வேலையில உண்மையா இருக்கும். அதனால புறாவை போல நாம் காணப்பட்டால் நாமும் ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும், நம்முடைய பட்டணமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒப்பு கொடுக்குமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்க முடியும்.